நான் அந்த தகவல் பேச முயற்சி ஆண்டவரை படத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கை தீபமாக வெளிச்சமாக மாற்றும். இந்த வார்த்தை அவர்கள் பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும், உற்சாகப்படுத்தட்டும். படத்தில் நீங்க பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க இயேசுவின் ஜெபம் நடப்பீர்கள். ஆமென். சரி, அந்த வாசிப்போம் ஒரு வார்த்தை. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினாலே உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவதாக. விளங்குச்சா? இன்னொருக்க வாசிக்கவா? இன்னொருக்க வாசிக்கிறபடியா கேட்டுங்க. வார்த்தைக்கு செவி கொடுங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிப்பு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். अरे मी वचन सिंगल केवळ त्यामुळे केवळ ते ඉන්දියන් සුද්ධ ආත්මයන් වහන්සේගේ බලයෙන් නුඹලා අධික බලාපොරොත්තු වේ දිව්‍යයන් වහන්සේ ඇඳෙල්ලෙන් වූ සියලු ප්‍රතියන්ද සමාදානයන්ද නුඹලාට පූර්ණ කර ලෙසක. තේරුණාද? හරි. දැන් අපි බලමු සුද්ධ ආත්මයන්. සුද්ධ ආත්මයන්. இதுல நம்ம பார்க்கிற முதல்ல பரிசுத்த ஆவி. ஆவிகள் பொல்லாத ஆவி என்ன ஆவி? பொம்பளைகள் ஆவியில பெண் ஆவிதான் பொல்லாத ஆவியிலே பொல்லாத ஆவி கொட்ட ஆவின்னு சொல்லுவாங்க. ආත්මයෙන් නරකම ආත්මය අපි අර උගලකෙන් ඒක අයියා කියනවා මේ කාන්තාවන්ගේ ආවිල ආත්මයෙන් නරක ஆவிலே பொல்லாத ஆவி கொட்டாவி. அது எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு தெரிஞ்ச பெண்கள் ஆவி பொல்லாத ஆவி, இதோட அசுத்த ஆவி பொல்லாத. அப்ப ஆவி பரிசுத்த ஆவி, அப்ப அசுத்த ஆவின்னு ரெண்டு இருக்கு.